உன்னைய தனியா விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லம்மா. அதுவும் நீ பாப்பாவ வேற வயித்துல சுமந்துட்டு இருக்க. இந்த நேரத்துல நீ தனியா போறது சேஃப்டி இல்லன்னு நினைக்கிறேன். நானும் பேசாம வந்துடவான்னு கூட. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தானே, யாரும் இங்க வர மாட்டாங்க. லேடிஸ் தான் நிறைய இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க இல்ல, அதை கவனிங்க. நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அக்கா, இவ என் பொண்டாட்டி முழுகாம இருக்கிறா. இவ திருப்பதி வரைக்கும் போகிறா. கொஞ்சம் பார்த்து இவளை கவனிச்சுக்கோங்க அக்கா. நான் சீக்கிரமே இறங்கிருவேனப்பா. சரி, நான் அது வரைக்கும் நான் கவனிச்சுக்கிறேன்ப்பா. சரிங்கக்கா. சரி, ட்ரெயின் கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேம்மா. இன்னைக்கு பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு எனக்கு கால் பண்ணு, சரியா? சரிங்க. எத்தனாவது மாசமா நீ? 5வது மாசம் அக்கா. அப்படியா? சரிம்மா. ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றியாம்மா? அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுறேன் அக்கா. சரிம்மா, நான் இறங்க போகிற இடம் வந்துருச்சு. நீ பத்திரமா போயிட்டு வாருண்ணே. சரிங்க அக்கா. என்னது இது, கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாவே யாருமே இல்லையே, நம்ம தான் தனியா இருக்கும் போல. சரி, பரவாயில்ல, லேடிஸ் அப்பார்ட்மெண்ட் தானே, நம்மளே இருந்துக்கலாம். என்னது இது, லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல யாரோ ஆம்பள வராங்க. சார், இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட், நீங்க வரக்கூடாது. தெரியும் மேடம், நானும் ரயில்வேல வேலை பார்க்குறவன் தான். அப்படியா சார், சரி. என்னது இது, அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கான், பயமா இருக்குது. எதுக்கு, நம்ம ட்ரெயினர் ஸ்டாப் பண்றதுக்கு பக்கத்துலயே உட்கார்ந்துக்கலாம். கம்பார்ட்மெண்ட்ல யாருமே இல்லை, இதுதான் நல்ல சமயம். என்னை விடுடா, நானே மாசமா இருக்கிறேன், ப்ளீஸ் என்னை விடு.